விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோடைய நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதெல்லாமே குருவோடைய சொந்த நட்சத்திரங்கள். குருவோடைய நட்சத்திரம் மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட நட்சத்திரம். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே ஜெட் வேகத்தில் செய்வாங்க. பரபரன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார முடியாது உங்களால. அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணா அப்படியே சுத்த வைக்கும். மயில் வாகனத்துல ஒரே சுத்தி வந்தவர் தானே நம்ம முருகன். இவங்களும் அப்படிதான் வாகன பிரியர்கள். மயில் இல்லாம முருகன் இல்லை, வாகனம் இல்லாமல் விசாகம் இல்லை. நட்சத்திர வடிவத்தை பார்த்தீங்கன்னா 6 வடிவங்கள் சேர்ந்தது தான் இந்த விசாக நட்சத்திரத்துடைய வடிவமே. முருகனுக்கு இன்னொரு பேர் ஆறுமுகம். விசாகத்தில் பிறந்த முருகனுக்கு ஆறுமுகம்னு பேர் வந்தது காரணமே இதுதான். நம்ம எப்படி லைஃப்ல ஜெயிக்கிறதுன்னு நீங்க செல்ஃபா உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேற யாராலும் முடியாது. நீங்க ஒரு அசாதாரணமான திறமை படைத்த ஒரு மனிதன். வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோடைய நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதெல்லாமே குருவோடைய சொந்த நட்சத்திரங்கள். குருவோடைய நட்சத்திரம் மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட நட்சத்திரம். அதாவது விசாகத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதங்கள் சுக்கிரனுடைய வீடான துலாத்திலையும் 4ஆம் பாதம் விருச்சிகத்திலையும் இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த அமைப்புல இருக்கும். துலாம்ல சூரியன் நீசம், விருச்சிகத்துல சந்திரன் நீசம். சூரியன் தான் தந்தை, சந்திரன் தான் தாயார். துலாத்துல வந்து சூரிய நீசம், 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய விருச்சிகத்துல சந்திரன் நீசம். தாய் தந்தையரை பிரிந்து வாழாத விசாக நட்சத்திரமே இல்லை என்று கூறலாம். இதன் பொருட்டோ பிரிஞ்சிருவாங்க. ஸ்கூல் காலேஜுக்கு வந்து ஹாஸ்டல்ல சேர்றது, இல்ல தாத்தா வீட்டுல நான் வளர்ந்தேன், பாட்டி வீட்டுல வளர்ந்தேன், இல்ல அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கல, நான் ஒரு ஊர்ல இருந்தேன், அப்பா அம்மா ஒரு ஊர்ல இருந்தாங்க, இப்படி. இல்லை ஃபாரினுக்கு போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அப்பா அம்மா இங்கே வச்சுட்டு ஃபாரினுக்கு படிக்க போகிறது, ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறது. இந்த மாதிரி இந்த விசாக நட்சத்திர அமைப்பே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தாய் தந்தையரை பிரியக்கூடிய அமைப்பை அவங்க உருவாக்கிடுறாங்க. இல்லை அந்த கிரகம் உருவாக்கிடுது. முருகப்பெருமானே அப்படி தானே. தாய் தந்தையரை பிரிந்து கோவிச்சுக்கிட்டு எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு கூட்டம், எனக்கென்று ஒரு இடம் போனவர் தான் முருகப்பெருமான். அப்போ இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியூர் போகிறாங்களோ இல்லையோ, அவங்களை பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுறது. இன்னும் இதை நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா, விசாக நட்சத்திரக்காரங்க தாய் தகப்பனோட ரொம்ப காலம் இருந்தா அது தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்துக்கே கேடாக வந்து முடிஞ்சிருது. அப்ப இதை ரொம்ப அறுதிட்டு சொல்ல முடியும், ஒரு விசாக நட்சத்திரக்காரர் தன் அப்பா அம்மாவை பிரிந்துதான் இருக்க வேண்டும். எப்படி அப்பா அம்மா பிரிய முடியும் சார்? ஏன்னா விசாக நட்சத்திரம் அன்புக்கும் பேர் போனது. அப்பா அம்மா மீது, குறிப்பா அம்மா மீது மிக பெரிய ஒரு பிரியத்தில் இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரம். அம்மான்னு சொன்னா அவங்க அப்படியே கண் கலங்கிடுவாங்க. அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கூட அம்மா அப்பா கூட இருந்துட்டு இரவு தூங்க போறதுக்காச்சும் நான் என் வீட்டை போய் தூங்குறேன் அப்படின்னாவது போகணும். அப்பத்தான் நீங்க விரும்பக்கூடிய உங்க பேரண்ட்ஸோடைய ஆரோக்கியம் மேம்படும் என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. இங்க விசாக நட்சத்திரத்துல வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கமும் இருக்கும், செவ்வாயுடைய ஆதிக்கமும் இருக்கும். சுக்கிரன் தான் அழகு. அழகன்னாலே முருகன் தானே. அப்ப முருகப்பெருமானுடைய அந்த அழகு இவங்க கிட்டே இருக்கும். தன்னை அழகுபடுத்திக்கிறது, இது அழகா தன்னை வச்சுக்கிறது, எதை செஞ்சாலும் அழகுட செய்யறது. என்னுடைய நண்பர் ஒருவர் திரு பிரபு அப்படிங்கிறவங்க விசாக நட்சத்திரம் தான். அவருடைய தாடி இருக்கு இல்லையா, அந்த தாடியை அவர் செதுக்கி இருக்கிறது கூட ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அழகா இருக்கும். அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அலங்காரமா வச்சுக்கிறது. அவரை போல அந்த தாடியை வந்து யாராலும் செதுக்க முடியாது. அப்படி இன்னும் சில விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, தன்னுடைய வாகனத்தை அழகா வச்சுக்கிறது. நீங்க இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நீங்க விசாக நட்சத்திரமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை அழகுபடுத்திப்பீங்க, இல்லை உங்க பொருட்களை அழகா வச்சுப்பீங்க, இல்லை நீங்க இருக்கிறத அழகா வச்சுப்பீங்க, தோற்ற பொலிவோடு இருப்பீங்க, தோற்றத்தை ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அதே விசாகத்துல செவ்வாயோட ஆதிக்கமும் இருக்கும். செவ்வாய் தான் கோபம், செவ்வாய் தான் வீராப்பு, செவ்வாய் தான் வந்து பிடிவாதம், செவ்வாய் தான் வந்து கர்வம். முருகனை அப்படியே எடுத்து பேசுங்களேன், முருகனை அப்படியே எடுத்து நினைச்சு பாருங்களேன், அந்த பிடிவாத குணம் இருக்கும். நான் வந்து கரெக்டாக தான் நான் வந்து நீங்கள் சொன்ன ரூல்ஸ் படி நான் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டேன். மயில் வாகனத்தில் நான் அழகாக உலகத்தை மொத்தத்தையும் சுற்றி நின்றுட்டேன். நீங்கள் அதுக்குள்ளார உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து மாம்பழத்தை கொடுத்துட்டீங்க. இது அநீதி. நீங்கள் அப்பா அம்மா பண்ணதே தப்பு தான், நான் தான் முறைப்படி ஜெயிச்சவன் அப்படின்னு விருட்டுன்னு கோவப்பட்டுக்கிட்டு வீரா அப்பா அந்த ஒரு கர்வத்தோட நான் தான் வென்றேன் அப்படின்ற நினைப்போட அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டார் இல்லையா. அந்த அளவுக்கு அந்த கோபத்தையும் கடும் கோபத்தையும் தாழ முடியாத அந்த பிடிவாதத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் தான். அது அப்படியே இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பார்க்க முடியும். விசாக நட்சத்திரம் என்ன பண்ணோம்னா அழகா இருக்கும், அன்பா இருக்கும், அமைதியா இருக்கும், எல்லாம் உண்டு தான். ஆனால் அவங்கள உரசிட்டீங்க, அவங்களுடைய தன்மானத்தை, அவங்களோட சுயமரியாதையை, அவங்களுடைய அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாஸ்ட் வெகுண்டு எழுந்துருவாங்க. எப்படி செய்ய போச்சு அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கும்.
ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் இவங்களை புரிஞ்சுக்காமலோ இல்லை இவங்க மீது வீண் பழி சுமத்தினாலோ இனிமே இவன் உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு மூர்க்கத்தனமான கோபத்தை தர்றது செவ்வாயோட ஆதிக்கம் தான். இதே செவ்வாய் தான் வேகம். இவங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே ஜெட் வேகத்தில் செய்வாங்க. பரபரன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார முடியாது இவங்களால. அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணா அப்படியே சுத்த வைக்கும். மயில் வாகனத்தில் ஒரே சுற்றி வந்தவர் தானே நம்ம முருகர். இவங்களும் அப்படிதான் வாகன பிரியர்கள். மயில் இல்லாம முருகன் இல்லை, வாகனம் இல்லாமல் விசாகம் இல்லை. கார் டிரைவிங்ல வல்லவர்கள் எல்லாமே விசாகம் தான். நீங்க ஒரு நட்சத்திரத்தை அப்படிதான் பார்க்கணும். அதற்கான கடவுள்கள் வந்து அது தானா அமையல. இந்த பிரபஞ்சமோ நம்மளுடைய முன்னோர்களோ வந்து ஒரு நட்சத்திரத்தோட ஒரு கடவுளை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய தன்மைகள் அப்படியே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தி போகும். மயிலை வந்து வாகனமாக பயன்படுத்துறாரு. விநாயகருக்கும் வந்து இலை வந்து வாகனமாக இருக்கு, ஆனால் அது அவ்வளோ பளிச்சுன்னு தெரியாது, அது ஒரு ஓரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்க முருகன் நினைக்கும் போது மயிலோடு தான் அந்த முருகன் இருப்பார். அப்போ வாகன பிரியர்கள் விசாக நட்சத்திரம். வாகனம் நல்லா ஓட்டுவாங்க, பைக்கு கார் நல்லா ஓட்டுவாங்க, வேகமாக ஓட்டுவாங்க, அதை பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க. அப்போ வாகனம் ஓட்டுறதே உங்களுக்கு வெற்றி தான். ஒரு வாகனத்தை எப்படியாவது நம்ம வசப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்காத விசாகமே இல்லை. பைக் இருந்தால் தான் நான் காலேஜ் போவேன், பைக் இருந்தால் ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை விசாக நட்சத்திரமாக இருப்பாங்க. இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு கிரகம் வந்து விசாகத்துடைய நட்சத்திர பாகத்தில் இருக்கும். ஸோ அந்த வகையில் அழகும் அன்பும் பேராற்றலும் பேரறிவும் கடும் கோபமும் கம்பீரமும் நிறைஞ்சது தான் இந்த விசாக நட்சத்திரம். தாய்ப்பாசம் அதிகம் உள்ளது இந்த விசாக நட்சத்திரம். ஏன்னா கார்த்திகை பெண்கள்கிட்ட அந்த தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவர் தான் முருகப்பெருமான். அப்ப இந்த விசாக நட்சத்திரடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த விசாக நட்சத்திர ஆட்களே பார்த்தீங்கன்னா அம்மா, பெரியம்மா, சித்தி, பக்கத்து வீட்டோடைய இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி, அம்மாக்கள், இவங்க எல்லாரும் மீது மிகப்பெரிய அன்பா இருப்பாங்க. இவங்க மீது எல்லா பெண்களும் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. பெண்கள்ன்றப்போ அந்த அம்மாவுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா, பெரியம்மா, சித்தி, தாய் குணம் உள்ள அத்தனை பேரும் இவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. இவங்களுக்கும் எங்க பெரியம்மா, எங்க சித்தி, எங்க அத்தை, எங்க அக்கா அப்படின்னு இந்த வயதில் முதியவர்கள் மீது அந்த பெண்கள் மீது இவங்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கும். ஏன்னா முருகப்பெருமானே அந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட அந்த பால் குடித்து வளர்ந்தவர் தான். அதே போல இந்த நட்சத்திர வடிவத்தை பார்த்தீங்கன்னா 6 வடிவங்கள் சேர்ந்தது தான் இந்த விசாக நட்சத்திரத்துடைய வடிவமே. முருகனுக்கு இன்னொரு பேர் ஆறுமுகம். விசாகத்தில் பிறந்த முருகனுக்கு ஆறுமுகம்னு பேர் வந்தது காரணமே இதுதான். இந்த ஆறுமுகம் அப்படிங்கிறது ஆற்றலை குறிக்கும். பேராற்றல் நிறைந்தவர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. அப்ப நீங்க இத்தனை பேராற்றல் நிறைந்த ஒரு நட்சத்திரத்தை பிறந்துட்டு நீங்க உங்களுடைய ஆற்றல் என்னங்கிறத ஒரு தனிமையில உட்காந்து உங்களை நீங்களே பரிசோதிச்சு பார்த்து நம்மளால இதெல்லாம் முடியும், நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதை எப்படிலாம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம எப்படி லைஃப்ல ஜெயிக்கிறதுன்னு நீங்க செல்ஃபா உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேற யாராலும் முடியாது. நீங்க ஒரு அசாதாரணமான திறமை படைத்த ஒரு மனிதர். நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு தனித்திறமைகள் கண்டிப்பாக உண்டு. நீங்க உங்க தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் அலாதியாக இருக்கும். அதை வெல்ல இங்கே ஒருவருமே இல்லை. நீங்க எப்போதும் ஜெயிக்கக்கூடிய ஒரு விசாக நட்சத்திரக்காரர்கள். பழனி மலைக்கு விசாக நட்சத்திரம் போயிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பழனி மலையில பாத யாத்திரை உண்டு, பழனி மலையில கிரிவலம் உண்டு. பாத யாத்திரையா நீங்க பழனி மலைக்கு போறதும் விசாகத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பழனி மலையில கிரிவலம் போறதும் விசாகத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்ப முருகனுடைய செல்ல பிள்ளைகள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் வெற்றி தான். நன்றி.